வணக்கம். 2 பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள், அவர்களுடைய தனிப்பட்ட உதவியாளர்கள், இவர்களுடைய மர்ம மரணங்கள், அவை ஏற்படுத்தக்கூடிய சந்தேகங்கள், அதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், மேற்கு வங்கத்தில் பாஜகவினுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது. இதில் பிரதமர் மோடி உட்பட்ட பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முக்கியமான தலைவர்களில் ஒருவர் இன்றைக்கு பாஜகவினுடைய முதலமைச்சர் பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் சுவேந்து அதிகாரி அவர்கள் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது அவர் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் கொண்டு வரப்பட்டது. அப்போது அன்றைய தினத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சுவேந்து அதிகாரியை பற்றி என்ன சொன்னார் என்கிற அந்த வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதை முதலில் பார்த்து விடுங்கள். कैमरा के सामने, टीवी कैमरा के सामने कितना लाए हो? अच्छा, लाओ लाओ, और ऐसे कुर्ते में रख देते हैं. टीवी पे देखा कि नहीं देखा आपने? और चेहरा कितना भोला भाला था, ऐसा लगता था ये तो रोज की आदत वाले लगते हैं. और कुछ लोग तो टीवी के सामने कह रहे हैं इतना कम क्यों लाए? तो कहता है दूसरे थोड़े दिन के बाद दूंगा, तो कहते हैं कि जल्दी करना. एक और कह रहा है कि भाई मुझे तो दिया लेकिन थोड़ा उनको भी दे दो, थोड़ा संभालना पड़ेगा. அசாமில் ஹிமந்த பிஸ்வ சர்மா, மேற்கு வங்கத்தில் சுவேந்து அதிகாரி, இன்னும் பல பேர், அதாவது ஊழலில் திளைத்தவர்கள் என்று பாஜகவால் முன்மொழியப்பட்டவர்களே இன்றைக்கு பாஜகவினுடைய முதல்வர் பொறுப்பில் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, நான் முதல்ல சொன்ன 2 மரணங்கள், அவை எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் நபர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இன்றைக்கி அவங்க கட்சியில் இருக்கிறாங்களா இல்லையா, எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த நபர் யார் அப்படின்னா ஸ்மிருதி இரானி. ஸ்மிருதி இரானி 2019 பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் காங்கிரஸினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள். அப்போ அந்த தொகுதியில் கடைசியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததற்கு பிறகு ராகுல் காந்தி அமேதியில் ஸ்மிருதி இரானியிடம் தோற்று போனார் என்கிற செய்தி வெளியானது. இப்போது அதெல்லாம் நடந்துருச்சு. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி இரானியினுடைய தனிப்பட்ட உதவியாளர் அவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போகும்போது ஸ்மிருதி இரானி அந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு அன்றைக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, இவருடைய மரணம் சாதாரணமாக நிகழலை, இந்த மரணத்திற்கு பின்னால் ஏதோ பல காரணங்கள் இருக்கிறது, மர்மங்கள் இருக்கிறது. அதனால் இவருடைய மர்மமான மரணத்திற்கு நான் கண்டிப்பாக சட்டப்படி அவருக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பெற்றுத் தருவேன், அதற்காக குரல் கொடுப்பேன், அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு ஸ்மிருதி இரானி சொன்னது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 2019 நடந்த சம்பவம், இன்றைக்கி 2026. அந்த வழக்கு என்ன இருக்குது, இல்லை வழக்கு தொடுத்தார்களா, அவருடைய மரணத்திற்கு பின்னால் இருந்த மர்மமான காரணங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இன்று வரையிலும் தெரியாது. அதுவே மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது. ஸ்மிருதி இரானி பாஜக கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது அப்படியே வாங்க, சுவேந்து அதிகாரி. சுவேந்து அதிகாரியினுடைய தனிப்பட்ட உதவியாளர் அவர் 2 தினங்களுக்கு முன்பு மர்மமான நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல அவருடைய உயிரை காப்பாற்ற முடியலை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்ல அவர் இன்றைக்கு இறந்து போயிருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாங்க, சுவேந்து அதிகாரியினுடைய நெடுநாள் தனிப்பட்ட உதவியாளராக இருக்கக்கூடிய நபர், அவருடைய மரணம், குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுத்திற்கும் ரொம்ப அருகில் சுவேந்து அதிகாரியினுடைய தனிப்பட்ட உதவியாளருடைய மரணம்ங்கிறது ரொம்ப பக்கத்தில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ நான் அந்த 2 மரணத்தையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சுவேந்து அதிகாரியினுடைய வெற்றி, ஸ்மிருதி இரானியினுடைய வெற்றி, இரண்டுமே
சந்தேக பார்வையோடு இந்திய மக்களால் பார்க்கப்படுகிறது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் மிக பெரும்பான்மையான இடங்களில் பாஜக வெற்றி பெறுகிறது. அந்த நேரத்தில் தான் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடந்த இடங்களில் 350க்கும் அதிகமான இடங்களில் விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஸ்லிப், அதே மாதிரி வாக்கு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குடைய எண்ணிக்கை ரெண்டுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருப்பதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக ஸ்மிருதி இரானியுடைய தொகுதியில் மிகப்பெரிய அளவிலான முரண்பாடு, மிகப்பெரிய அளவிலான மோசடி நடந்திருப்பதாக அன்றைக்கு பல ஊடகங்கள் செய்தி எழுப்பினார்கள். இப்போ ஸ்மிருதி இரானியோடு கூடவே பயணிக்கக்கூடிய தனிப்பட்ட உதவியாளர், அவருக்கு இந்த தேர்தலில் மோசடி நடந்திருக்கும் பட்சத்தில் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இல்லை A to Z என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு துல்லியமாக தெரிந்திருக்கும். அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும் என்கிற காரணத்தினால் அந்த காரணம்தான் அவரை இந்த மரணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வலுவாக எழுந்தது. இன்றைக்கு சுவேந்து அதிகாரி மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இப்போ யோகேந்திர யாதவ் சொல்றாரு, என்ன சொல்றாரு, 6.5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. வாக்காளர் பட்டியலில் இல்லாத 6.5 லட்சத்திற்கும் அதிகமான நபர்களுடைய வாக்குகள் மேற்கு வங்க தேர்தலில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வந்தார்கள்? இப்போ நீக்கம் செய்யப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். SIRல 95 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 6.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாதவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை யோகேந்திர யாதவ் சொல்லியிருக்கிறார். அப்போ சுவேந்து அதிகாரியினுடைய அவருடைய கட்சியினுடைய தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் சுவேந்து அதிகாரியினுடைய தனிப்பட்ட உதவியாளர், நெடுநாட்களாக பயணித்துக் கொண்டிருப்பவர், சுவேந்து அதிகாரியை பற்றி எல்லா விதமான தகவல்களும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர், அவர் இன்றைக்கு மரணமடைந்திருக்கிறார் அல்லது கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் சுவேந்து அதிகாரி உட்பட பல பேரின் மீது, பாஜக கட்சியின் மீதே சந்தேகங்கள் இன்றைக்கு அந்த மக்களுக்கு எழுந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் சுவேந்து அதிகாரியினுடைய தனிப்பட்ட உதவியாளருடைய மரணத்திற்கு நீதி கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் ஸ்மிருதி இரானி விஷயத்துக்கு போகணும். அவருக்கு நீதி கிடைத்திருக்கிறதா? இல்லை. அப்படி என்றால் சுவேந்து அதிகாரியினுடைய மரணத்திற்கு, தனிப்பட்ட உதவியாளருடைய மரணத்திற்கான நீதி கிடைக்குமா? தெரியல. ஆனால் சந்தேகங்கள் இன்னமும் தொங்கிக் கொண்டே இருக்கின்றது. இதற்கு யார் விடை கொடுக்க போகிறார், எப்போது இவற்றுக்கெல்லாம் விடை கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல. எதுவாக இருந்தாலும் தேர்தல் ஆணையமும் EVMமும் மோடியும் அமித்ஷாவும் இவர்களுடைய கூட்டணியும் இவர்களுடைய வெற்றியும் நாட்கள் செல்ல செல்ல மிகப்பெரிய அளவிலான சந்தேகத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.